ராவன் புத்திசாலி முள்ளங்கி குதிரை சிறுத்தையை ஏமாற்றிய கதை. ஒரு கிராமம் இருக்குச்சு. அந்த கிராம பக்கத்துல ஒரு பச்சை பச்சை தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு குட்டியோலா முள்ளங்கி குதிரை, பழுத்த வெள்ளை நிறமான குதிரை, தன்னோட அம்மாவோடு வாழ்ந்துச்சு. அந்த வாடு முள்ளங்கி குதிரை ஆடு ரொம்ப சுறுசுறுப்பா, சுட்டியா, சந்தோஷமா இருக்குமாம். ஆனா எப்போவும் தன்னோட அம்மா அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அழகு மட்டும் போதாது மகளே, புத்திசாலியா இருக்கணும். ஆபத்து வந்தா நம்ம தலையா அல்ல, தலையோட புத்திய நம்பணும். ஒரு நாள் அம்மா குதிரை தோட்டத்துல காய்கறிகள் தேடி போயிட்டாரு. குட்டி முள்ளங்கி குதிரைக்கு ஒரே போர்டம். சின்ன சின்ன தாவரங்களின் மேலே குதிச்சு முள்ளங்கிக்குள்ள நுழைந்து விளையாட ஆரம்பிச்சா. அப்படியே ஓடி ஓடி துள்ளிக்கிட்டு இருந்ததுக்கு மத்தியில் ஒரு எண்பேய் மாதிரி கடுமையான உருமல் சத்தம். மஹார் பயந்து திரும்பி பார்த்தா ஒரு பெரிய சிறுத்தை. அது வால ஊசி மாதிரி, கண்கள் கண்ணாடி மாதிரி, கையிலே நக்கி மெத்தையா நடக்குது. சிறுத்தை: ஹாஹா, என்ன ஒரு அழகான சிறு குதிரை! இன்னைக்கு எனக்கு உருளைக்கிழங்கு இல்ல, உன்னை வெந்தய குழம்புல போட்டுடலாம்னு இருக்கேன். முள்ளங்கி குதிரை கை கால் நடுங்குது. ஆனா அதுக்கு அப்போ அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. புத்திசாலியா இருந்தா தப்பிக்க முடியும். அவ சுத்தி பார்த்தா பக்கத்துல ஒரு பெரிய வழக்கிழ தட்டையான வெண்கல கடாயும், அதன் மேல் ஒரு நீண்ட தேங்காய்வன் கூட ஒரு இளநீர் மரத்திலிருந்து மெல்ல கீழே தொங்குது. அவளுக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. முள்ளங்கி குதிரை: ஓ சிறுத்தை அண்ணே, உங்க வலிமையை காண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. நீங்க இப்போதே எனக்கு சாப்பாடா மாறப் போறீங்கனே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? சிறுத்தை: நீ விளையாடுற பயமில்லாம் எனக்கு இல்ல. என்ன விளையாட்டு? முள்ளங்கி குதிரை: அந்த தேங்காயை பிடிச்சி இந்த கடாயில போட்டு பாருங்க, எவ்வளவு வலிமை உங்களுக்கு. சிறுத்தை ஒத்துக்கிட்டு குதிச்சு பாய்ந்துச்சு. அவன் தேங்காயை பிடிக்க கையெடுப்பதும் அது கடாயில விழுவதும் தடடடாங்! தேங்காய் கடாயில விழுந்துச்சு. பெரிய சத்தம். அதுல முந்தானி இளநீர் கடாய்க்குள்ள தூவுன்னு பறந்துச்சு. அந்த சத்தத்துக்கே பயந்த சிறுத்தை அங்கேயே திடீர்னு கீழே வழுக்கி விழுந்து ஒரே குழம்பல். அந்த நேரம் முள்ளங்கி குதிரை ஓடி ஓடி அவளோட வீட்டுக்கு போயிட்டுச்சு. சில நிமிடங்களுக்கு பிறகு அம்மா வந்தாங்க. முழு கதையையும் கேட்டாங்க. அம்மா: என்ன மகளு, உன்னால இவ்வளவு புத்திசாலியா சிந்திக்க முடியும்னு எனக்கே தெரியாம போச்சே, ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த நாள் முதல் அந்த சுட்டி முள்ளங்கி குதிரை எல்லா தோட்ட நண்பர்களுக்குமே ஒரு புத்திசாலி கதாநாயகி